வணக்கம் மக்களே. இப்போ ஒரு ஸ்டாக் பார்க்கலான்னு இது என்ன பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. எஸ்பிஐ கார்ட்ஸ் ஐபிஓக்கு அப்புறம் ஒன்றும் மூவ்மெண்ட் கிடைக்கல. ஸோ இப்போ ஒரு நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதுதான் இதில் ஷேர் பண்ணலான்னு ஒரு வீடியோ. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பிஐ கார்ட்ஸ் டே சார்ட்டுக்கு போகிறேன். ஜஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐபிஓ இப்போ தாங்க வந்தான். ஒரு 2020 தான் ஐபிஓ வந்தான். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ஐபிஓ லிஸ்டிங் 750 லிஸ்ட் ஆனவன் அடித்து கீழே இறக்கி விட்டாங்க. ஓகேங்களா. ஸ்டாக்கு எஸ்பிஐ கார்ட்ஸ் பேரண்ட் கம்பெனி எஸ்பிஐ தான். ஸோ இது கவர்மெண்ட் பேக்டு கம்பெனி. ஸோ இப்போ என்ன நடக்குதுங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீக்லி சார்ட்டுக்கு போனால் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அழகாக ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ரேலி கொடுத்தான். இப்போ நல்ல ஒரு ரேலி கொடுத்து புல் பேக்கு. ஓகேங்களா. நல்ல ஒரு ரேலி எடுத்துகிட்டு போனான். பட் ஆனால் டில் 1100க்கு மேலே அவனால் நிலைக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு போட்டு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக ஒரு இறக்கி விட்டான். எவ்வளோ 1685 வரைக்கும் போயிடுச்சு. 1500 1200லேருந்து 65 அப்ராக்சிமேட்லி 40-50% இறக்கி விட்டான். ஓகேங்களா. புரியுதா உங்களுக்கு. நல்ல ஒரு இதில் போயிட்டு இருந்தவன் அப்படியே ஒரு பிரேக்கை போட்டு, போடா தம்பி பின்னாடி போய் உட்காரு கொஞ்சம் நேரம், இன்னும் ஓவராக ஆடுற அப்படின்னு போக வச்சுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து எடுத்து பின்னாடி பவுன்ஸ் பேக் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நமக்குடைய வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இங்கே வந்தான் 685 வரைக்கும் வந்தான், ஐபிஓ ப்ரைஸ் வரைக்கும் வந்துட்டான். ஸோ என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம், இங்கே நல்ல ஒரு பையிங் பொட்டென்ஷியல் தெரியுது. இந்த இடத்துல பாருங்கள், புல் பேக் நடந்திருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் ஒன்று ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த தூக்கு ஓகேவா. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு நல்ல விக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்க விக்கு. ஸோ அது அதை விட இறங்க விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் வேல்யூ இன்வெஸ்டிங்குங்கிறது. ஸோ எவ்ரி ஒன் பிலீவ்ஸ் தட் திஸ் இஸ் த ரைட் பாயிண்ட் டு கெட் என்ட்ரி. புரியுதுங்களா. 685 ஒரு கரெக்டான ப்ரைஸு. இந்த ஸ்டாக்குக்கு, இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல்ஸ்க்கு இது ஒரு ரைட்டான ப்ரைஸு அப்படின்னு ஒரு ஒரு என்டையர் மாஸ் ஆஃப் பீப்புள் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் எப்பப்பெல்லாம் இந்த இடத்துக்கு வருதோ அப்படியே கவ்விட்டு போயிடுறாங்க. புரியுதுங்களா. இங்கே பாருங்கள், எத்தனை டைம் பாருங்களேன். அழகாக இந்த விக்கெல்லாம் பாருங்கள். இந்த விக்கு தான் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும். இந்த வீக்கெல்லாம் எவ்வளோ அழகு, எவ்வளோ பெரிய ரெக்கவரி பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல பிளேஸில் இருக்குது. இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க பண்ணலாம். இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்ட ட்ரை பண்ணுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு மெதுவாக ஏறி அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போகும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே இருக்குது. இந்த லைனை கொஞ்சம் கீழே கூட இறக்கலாம். நமக்கு சேஃபர் சைடு இதை கூட போட்டுக்கலாம். இந்த அடுத்தது 950 இருக்கா, அந்த 950 வச்சுக்கிட்டோம்னா கூட 950 அப்படியே பொறுமையாக ஏறி அடுத்து 1500 1100 வரைக்கும் திரும்பியும் ஒரு டாப்புக்கு போகிறதுக்கு உண்டான வழிகளை பார்த்துட்ருக்கான் அவன். ஓகேங்களா. அதை ஏன் நான் இவ்வளோ பேக் பண்ணுறேன், எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதனுடைய சப்போர்ட் இந்த ஃபண்டமெண்டலில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறோன்னா எப்பயுமே ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸும் நம்ம சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. இவனை பார்த்தீங்கன்னா வெறும் 73,000 கோடி தான் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்லேயும் வரான் இவன். ஓகேங்களா. இவன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நிறையா இருக்குது. லைக் 68.6% இருக்குது. கம்பெனி குட் ப்ராஃபிட்டில் இருக்கான். இது புக் வேல்யூலாம் ஓகேங்க, புக் வேல்யூலாம் பிரச்சனை இல்லை. இங்கே மேக்ஸில் இப்போ தான் நம்ம டெக்னிக்கல் பார்த்துட்டோம்ல. இவனுடைய பிஇ 30.39 மேக்ஸிமம் இல்லைங்க. இவன் பாருங்கள், ஜியோ ஃபினான்ஷியல்லாம் ஆல்ரெடி எங்கே போயிட்டுருக்கான்னு தெரியும், 350 சம்திங்கில் போயிட்டான். 130 பிஇலாம் சஸ்டைனபிளே இல்லை. ஸோ இவன் எஸ்பிஐ கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 30 பிஇ, கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் லெஸ். பாருங்கள், பஜாஜ் ஃபினான்ஸும் அதே ரேஞ்சில் தான் இருக்கான். ஸோ இவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் பஜாஜ் இவன் 4 கோடி ஆல்ரெடி 4 lakhs crore ஆஃப் மார்க்கெட் கேப் வச்சுருக்கான். ஒரு ரீசனபிளாக டிவிடெண்ட் தரான். ஸோ இவனுடைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மலைப்பாக இருக்கும். எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறான் பாருங்கள். 16,000 கோடி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ரூபா 2 இல்லை 16,000 கோடி. அதில் இவனுக்கு எவ்வளோ நெட் ப்ராஃபிட் பாருங்கள், 2,500 கோடி. இப்போ ஒரு 4 வருஷத்து கேப்பில் எடுத்துக்க பாருங்கள். எங்கே பாருங்கள், 2020 1,645 கோடி ப்ராஃபிட் பண்ணவன் இப்போ 2,400 கோடி பண்ணுறாங்க. அப்படியே டபுளுங்க. அப்படியே டபுள் 4 வருஷத்தில் ப்ராஃபிட்டை டபுள் பண்ணுறான். ஓகேங்களா. அதே மாதிரி ட்ரெயிலிங் 12 மந்த்ஸும்
2900 கோடி இருக்குது. இது ப்ராஃபிட்டும் 2400 கோடியில் இருக்கான். ஓகேங்களா, இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக் என்னை பொறுத்த வரைக்கும். இவன் ஏன் அடிபட்டுச்சுன்னா இவனுடைய மார்ஜின் குறைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். 15-16 இருந்தவன் கீழே 11க்கு வந்தான், 16க்கு வந்தான், அப்புறம் பொறுமையாக ஏறிட்டு இருக்கான். இப்போ 17ல் இருக்கான். ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல டேர்ன் அரவுண்ட் ஸ்டோரியாக இருக்க போகுது இந்த ஸ்டாக்குக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இவனோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் ஒன்றும் அவ்வளோவா அவ்வளோவா பேடெல்லாம் இல்லைங்க. மெயின்டைன் பண்ணுறாங்க. 8 to 9% மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு லாஸ்ட்டு 4-6 குவார்ட்டர்ஸ்க்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 8 to 9ல் மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஐஸும் இருக்கானுங்க, அவனுங்களும் 16-17ல் மேனேஜ் பண்ணுறான். ஸோ ஓவராலாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக என் கண்ணில் தென்படுதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். டிஸ்க்ளைமர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது நான் ஒரு செபி அட்வைசர் இல்லை. நான் சொல்கிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸஸ் தான். இது என் கண்ணில் தென்பட்டுச்சு. இதை ஷேர் பண்ணால் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு தான் ஷேர் பண்ணுறேன். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு முடிவெடுங்க. உங்கள் ப்ராஃபிட் லாஸுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுங்க. ஸோ ப்ளீஸ் பி அட்வைஸ்ட் ஆன் தட். இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதோ டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லுங்கள், இது எனக்கு புரியல திரும்பி சொல்லுங்கள் அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வீடியோ போட்டுடலாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாளை சந்திப்போம்.